இடிந்து கிடக்கும் தேவாலயம், மிச்சம் மீதி இருக்கும் ரயில் நிலையம், சோக கதைகளை தன்னோடு சேர்த்து வைத்திருக்கும் இடிந்த சுவர்கள். இதுதான் இன்றைய தனுஷ்கோடி. அங்கேயே வசிப்பவர்களுக்கு இடிபாடுகளுக்கு இடையே வசிப்பது போன்ற உணர்வை இன்றும் தருகின்றன. வெறும் 200க்கும் குறைவான குடும்பங்கள் தான் அங்கு வசிக்கிறார்கள். ஆனால் 1964இல் இப்படியா இருந்தது தனுஷ்கோடி? 2000 மக்கள், தினம் 2 ரயில்கள், கஸ்டம்ஸ் அலுவலகம், தபால் நிலையம், பல கோடி ரூபாய் செலவில் பாம்பனில் ரயில்களுக்காகவும் கப்பல் போக்குவரத்துக்காகவும் இரும்பு பாலம் என அன்றைய தனுஷ்கோடி பிரம்மாண்டமாக இருந்தது. 1964ஆம் ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி தெற்கு அந்தமானில் உருவாகிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பின்னர் புயலாக மாறியது. டிசம்பர் 22, 23இல் வவுனியாவில் இருந்து பார்க் ஸ்ட்ரைட் இடையே மணிக்கு 270 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த புயல் கரையை கடந்தது. இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் தனுஷ்கோடி துறைமுகம் வெறும் மணல் திட்டு நிறைந்த இடமாக மாறியது. 24 புயலில் எல்லாத்தையும் அடிச்சிட்டு போயிடுச்சு. இருந்த கோயில் குளம் வீடு அத்தனை வீடுகளும் பாதி கண்டையில், கிராமம் வந்து கடலில் இருக்குது. கண்டையில் பாதியில் இப்போ ரோடு போடுறாங்க. ரோடு போட்டு இப்போ பிள்ளையார் கோயில் கட்டணும், சர்ச்சு கட்டணும், அப்படின்லாம் புதுப்பிக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணி சொல்கிறாங்க கவர்மெண்ட்டில். எப்படி செய்கிறாங்களோ செய்யலையோ தெரியலைங்கிறது ஒன்றும் தெரியல. அப்படி ஒரு புயலையும் அதனை தொடர்ந்த அழிவையும் இதுவரை கண்டதில்லை அந்த கடற்கரை கிராம மக்கள். அங்கிருக்கும் ரயில் நிலையம் அதிபயங்கர சோகத்தை சுமந்து நிற்கிறது. பயணிகளுடன் வந்த ரயிலை புயல் வாரி சுருட்டிவிட மிச்சம் இருப்பது இந்த ஆங்கிலேயர் கால கல்கட்டிடம் மட்டும்தான். இப்போது தனுஷ்கோடி சுற்றுலா தலமாகிவிட்டது. அப்படி கூட சொல்ல முடியாது. அன்றைய அழிவுகளை கண்முன்பு காட்டும் எச்சங்கள் நிறைய இருப்பதால் பலரும் அதனை பார்க்க வருகின்றனர். ராமேஸ்வரத்துக்கு வருபவர்கள் தவறாமல் வந்து செல்லும் இடமாக இருக்கிறது தனுஷ்கோடி. டூர் வந்தோம் ராமேஸ்வரத்துக்கு. இங்கே ராமேஸ்வரத்துக்கு இந்த 3ஆம் சத்திரத்தில் வந்து ரோடு அங்கேருந்து அந்த எண்டு வரைக்கும் ரோடு போட்டிருக்காங்க. பட் அந்த ரோடை ஓப்பன் பண்ணல. அதால் எங்களை வந்து இந்த 3ஆம் சத்திரம் கிட்டே வண்டியை என்னை பார்க் பண்ண வச்சுட்டாங்க. புயலுக்கு பின்னர் கடந்த 55 ஆண்டுகளாக கண்டுகொள்ளப்படாமல் இருந்த தனுஷ்கோடி கடந்த 2 வருடமாக சாலை போடும் பணி நடக்கிறது. சென்னையில் இருந்து ராமேஸ்வரம் வழியாக 580 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தனுஷ்கோடி. தமிழகத்தின் அனைத்து பகுதிகளும் ராமேஸ்வரம் சாலை வழியாக இணைக்கப்பட்டுள்ளது. மதுரை வரை விமானத்தில் சென்று அங்கிருந்து தனுஷ்கோடி செல்லலாம். ராமேஸ்வரத்தில் ரூபாய் 700 தங்குவதற்கு அறைகள் கிடைக்கின்றன.